தகுதி இல்லாதவரா நீங்க எல்லாரும் விளங்கி கொள்ளணும். அண்ணா வழியில வந்திருந்தா அது எங்களுக்கு வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த ஜனாதிபதி அந்த அண்ணாவை நாங்க குடும்பத்துல சார்பில் அவரை மண்டாடி கேட்கிறோம். பெருசம்ன்றது கேட்கிறவைக்கு சில வேறு சின்ன விஷயமா இருக்கலாம். எங்களோட குடும்பத்துல அவர் எவ்வளவு இழந்திருக்கிறார் என்று எங்களோட இடத்துல இருந்தாவே பார்க்கணும். ஒரு 30 வருஷம் தாப்பனை இழந்து தாயை இழந்து சகோதரத்தை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். சிலவே கேட்கினா திருப்பி திருப்பி இதைத்தானே கலைக்கிறான். வேற என்னத்தை நாங்க கேட்க முடியும்? 30 வருஷமா விடையில அவருக்கு பொது மன்னிப்பு கொடுங்கன்னு தான் கேட்கணும். கேட்க முடியும். வேற நாங்க அவருக்கு வாழ்க்கையை கொடுங்க, அவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைங்க, இல்ல எங்க அம்மாக்கள் போன உயிரை கொண்டு வாங்க, அவரோட சந்தோஷமா வாழ வைங்கன்னு சொல்றோம். எங்களோட என்றாலும் அவரை சந்தோஷமா வாழ விடுங்கன்னு தான் சொல்றோம். இந்த 31 வருஷத்துல திருப்பி திருப்பி இதே தான் சொல்லுவான். எத்தனை பேர் கேட்கணும் எங்கள்கிட்ட. நாங்கள் அவர் அங்க இருந்து படுற கஷ்டத்தை நாங்கள் இத்தனை வருஷமா நாங்கள் சின்னல இருந்தே பார்த்து கொண்டு வர மாட்டோம். எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எங்களுக்கு. ஜனாதிபதி எத்தனை ஜனாதிபதி வந்துட்டு இப்ப ஜெயிலுக்கு போறோம். அவ்வளவு பேருட்டையும் எங்கட அம்மா இப்படித்தான் நடுகளும் கேட்டுக்கொண்டு எதிரிஞ்சவா. ஆனா ஒரு நேரட்டை இருந்து எங்கட அண்ணாக்கான பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா எல்லாரும் போட்டு நான் இப்ப கடைசியா இப்ப அம்மாக்கள் இறந்த பிறகுதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்கட அண்ணாவை பொது மன்னிப்புலதான் விடணும் எல்லாரும் சொல்லிடணும். இருக்கிறாங்க எங்கட அண்ணா 30 வருஷத்துக்கு வெளியில வந்து வாழ தகுதி இல்லாதவரா நீங்க எல்லாரும் விளங்கி கொள்ளணும். ஏன்னா எங்கட என்ன பாவம், அங்க அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. நீ 50 வயசு வந்து அவர் என்ன செய்வார்? சின்ன பிள்ளைகள் நானே என் குழந்தையில சின்னெல்லாம் கொண்டு வரும். அவைய கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம இப்ப. ஆனா அவற்ற வாழ்க்கை ஜெயில இருந்தா என்ன முடியல. நாங்க பொது மன்னிப்பு இந்த சுதந்திர தினத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சில வேலையில விடுவாரோ என்னோட அது ரெண்டாலும் இவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். அண்ணா வழியில வந்திருந்தா அது எங்களுக்கு வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களும் இதைத்தான் கேட்க முடியும். எல்லாரும் 30 வருஷம் எத்தனை நேரம் கேட்கணும், அத்தனை நேரம் வழுதழுது கேட்கிறோம். அண்ணா விடுங்க. ஆனா எங்களுக்கு இந்த ஜனாதிபதி அந்த அண்ணாவை நாங்க குடும்பத்துல சார்பில் அவரை மண்டாடி கேட்கிறோம். நீங்க என்றாலும் எங்கட அண்ணாவை பொது மன்னிப்புல விடுங்க, அவர் எங்களோட வந்து வாழட்டும். ஏன்னா அவருக்கு வருத்தம் இப்ப 50 வயதான எல்லாருக்கும் எங்களுக்கே வருத்தம் வைக்க அவருக்கு சரியான வருத்தக்காரன். அவர் அங்க இருந்து கஷ்டப்படுற நாங்க போற நேரம் எல்லாம் கண்ணீர் தான் வேற எங்களை அப்படியே நாங்க நடிலும் அழுதோண்டுதான் வழியில வாரோம். நாங்க பார்த்துட்டு ஜனாதிபதி எல்லாரும் எங்கட அண்ணாண்ட விடுதலைக்காக கவர்மெண்ட் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல என்ன பிழை இருக்கு? எங்கட அண்ணாவை விடுறதுல என்ன இருக்கு? இவ்வளவு காலம் போதாதான் இருந்தது. அதான் எங்களுக்கு தேவை. ஜனாதிபதி வேற விடுதலை செய்து அவரே எங்களோட வாழ விடணும் என்றுதான் எங்களோட கோரிக்கை. வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட இன்று அதே பயங்கரவாதத்தை, அதே இனவாதத்தை, அதே மதவாதத்தை தான் இன்றும் இந்த கணப்பொழுதிலும் தமிழர் தாயகத்திலே நடாத்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையிலே எந்தவித குற்றமும் செய்யாதவர்கள் ஒரு அரசியல் தீர்மானமாக ஸ்ரீலங்கா அரசு அந்த தீர்மானத்தை எடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்து அவர்கள் இந்த சிறைகளிலே வாடுகின்ற அந்த துன்பங்கள், அவர்களுடைய உறவுகள், குடும்பத்தினர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள் வார்த்தைகளிலே சொல்லி மாளாது. தமிழினமாக எங்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், அந்த விடுதலை போராட்டத்திலே ஏதோ ஒரு விதத்திலே பங்களிப்பு செய்தவர்கள் இன்று சிறைகளிலே வாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்காக ஒட்டுமொத்த தமிழினமாக நாங்கள் அனைவருமே குரல் கொடுக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்கள் மட்டும் போராடாமல் அனைத்து தமிழினமும் ஒன்றாக போராட வேண்டும். இதுவே அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்தும். அடுத்ததாக இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற அரசு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு இதுவரை அதை பற்றி எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு வந்த அரசு அதையும் விட இன்னும் கடுமையான புதிய சட்டத்தை கொண்டு வருகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சர்வதேச நிதி நிறுவனங்கள் நிதி உதவிகளை செய்யும் பொழுது ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை சர்வதேச சமூகமாக அவர்கள் ஏற்படுத்த வேண்டும்.
ஆயுதமேந்தி போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்பில் இருந்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா அரசு முன்வைக்குமாக இருந்தால், அதே இயக்கத்திலே இருந்து போராடியவர்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய அமைச்சர்களாகவும் ஏனைய பதவிகளையும் வகித்திருக்கிறார்கள். ஒரு சிறிய உதவியை அல்லது ஏதோ ஒரு விதத்திலே செய்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த 10 தமிழ் அரசியல் கைதிகளையும் அரசியல் தீர்மானமாக எடுத்து விடுதலை செய்வதிலே ஒன்றும் பெரிதாக நடந்துவிடப் போவதில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதன் பிற்பாடு இங்கு வந்து மீள ஒரு போராட்டத்தை உருவாக்கப் போவது இல்லை. ஆகவே இந்த யதார்த்தம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே அந்த யதார்த்தத்தின் அடிப்படையிலே, அந்த நீதியினுடைய தர்க்கத்தின் அடிப்படையிலே நீதிக்கான சாட்சியாக தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அது நடைபெறுமாக இருந்தால்தான் நல்லிணக்கம் என்பதும் அமைதி என்பதும் இன ஒற்றுமை, இனத்துவம், மதவாதம், இனவாதம் அற்ற நிலை, சமத்துவம் என்கின்ற நிலையும் உண்மையான நிலையை பேணப்படும். அதை நோக்கிய பயணம் தொடரும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்குத்தான் தள்ளப்படுவோம் என்பதை சொல்லி என்னுடைய நீதிக்கான சாட்சியை நிறைவு செய்கின்றேன். நாங்கள் கடந்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர், நீதி அமைச்சருக்கு விண்ணப்பித்த நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நாங்கள். அதை விட அவருடைய அழைப்பின் பேரில் நீதி அமைச்சரை நேரில் கூட சந்திச்சிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியுள்ளது. எனவே இந்த அரசு இதே போல இந்த நாட்டில், இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் வந்து அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியை 2 முறை ஆயுதம் தூக்கி போராடினவர்கள் இவர்கள். ஜனநாயக ரீதியை வந்து இவர்களும் கடந்த காலத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தவர்கள், சிறையில் அடைக்கப்பட்டு அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களும் ஏதோ ஒரு நீதி பொறிமுறையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். வலியை உணர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு வழி விடுவார்கள் என்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் என்கிற குடும்பங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய எந்த விதமான சமீட்சைகள் எதுவும் தென்படவில்லை. எனவே இந்த அரசிட்டையும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். போர் முடிந்து, ஆயுத போராட்டம் முடிந்து 16 ஆண்டு கடந்துள்ள நிலையில சிறையில் வைத்திருக்கின்றது எந்த விதமான நியாயமும் இல்லை. எனவே அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படணும் என்பது எங்களுடைய கோரிக்கை, வலுவான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம்.